ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் இயேசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களோட பேச விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை கவனங்களுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தை உள்ளவனானான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. அதில் ஹைலைட் பண்ண விரும்புகிற வேர்ட் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதுதாங்க கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்படின்னா நீங்கள் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க விரும்பணும். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை உண்மையாக தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட மனதாக இருந்தால் அவரும் உங்களை விட்டு விடக்கூடும் அப்படின்னு வசனம் எழுதப்பட்டிருக்குது. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் யோசேப்போடு கூட இருந்தார்னா, யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தனால கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஜோசப் was a man who seeked God truthfully, faithfully. அதனால தான் பாருங்கள், யோசேப் எதை தொட்டாலும் ஆசீர்வாதம். இதை ஒரு புறஜாதி பார்த்துட்டான். அவன் எஜமான் பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படா இவன் செய்கிற காரியங்கள்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுறாரு, எப்படி ஆசீர்வாதம் வருது, தொட்ட உடனே ஆசீர்வாதம். அவன் எதனா ஒரு கார்டனில் வேலை செஞ்சால் அதில் ஒரு அழகான ஒரு ஹார்வெஸ்ட்டு, எதை தொட்டாலும் ஆசீர்வாதம். இவன் கூட ரொம்ப ஸ்பெஷலாக யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்றத அவன் எஜமான் கண்டுட்டான். அந்த ஸ்பெஷல் வேறு யாரும் இல்லை, ஏசப்பாவும் கூட இருந்தார். இன்றைக்கி ஏசப்பாவும் கூட இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் ஆசை தானே, ஏசப்பா என் கூட இருக்கணும், நான் செய்கிறது எல்லாம் என் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எல்லாருக்குள்ளேயும் விருப்பம் இருக்கிறது தப்பு இல்லை. யோசேப்புடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்கொள்ளணும். என்னென்னா, யோசேப்பு கர்த்தரோடு கூட நடந்தான். அவன் கர்த்தரோடு கூட இருந்தனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா, யோசேப்பை ஆசீர்வதித்து உயர்த்தின அதே தெய்வம் உங்களையும் உயர்த்த அவர் போதுமானவர் இருக்கிறார். கொஞ்சம் சிந்திங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அதன்படி வாழுங்க. கர்த்தர் தாம் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.